இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஒரு புது டாக்குமெண்ட்டை செட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதோட டாக்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோரல்ரா டாக்குமெண்ட்டில் உள்ள பேஜ் செட்டப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாப்டரில். ஓகே, செட்டிங் அப் யுவர் டாக்குமெண்ட் பேஜ். ஓகே, ஸோ சேவிங் டீட்டெயில்ஸ் வித் யோர் ஃபைல். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணும்போது அது கூட என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, யூஸிங் த ஆப்ஜெக்ட் மேனேஜர். ஓகே, லேயர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பேஜ் கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ பேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ டெலிட் பண்ணுறது, இன்பிட்வீன் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஸிங் த பேஜ் சார்ட்டர் எப்படி வந்து இன்சர்ட் ஆர் டெலிட் வாட் எவர் நம்ம மாடிஃபை பண்ணுறது எப்படி பேஜ் சார்ட்டர் மூலியமாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ கொரல்ராக்குள்ளே போகலாம். நான் கொரல்ராவை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மெனூஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட மெனூஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஃபைலை நான் ட்ராப் டவுன் மெனுவில் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நியூ, ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே நியூ அப்படின்னு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா Ctrl+N வந்து அதோட ஷார்ட்கட் கீ இந்த சைட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். நியூன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நேம், ஓகே, அண்ட் ப்ரீசெட்ஸ். ஓகே, ஸோ இங்கே ப்ரீசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட் RGB CMYK 4 கலர்ஸில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ். சரியா? ஸோ இப்போ டைட்டிலாக இருக்கட்டும். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஓகே, நியூ டாக்குமெண்ட் செட்டப்பில் வந்து நான் இதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ த பேஜ் சைஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஹைட்டு விக்த்து எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை போர்ட்ரேட்டா அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகே, அண்ட் ப்ரைமரி கலர் யூஸிங். ஓகே, ஸோ நீங்கள் RGBயில் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ CMYKல கொடுத்தீங்கன்னா 4 கலர் பிரிண்டிங் போகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ ரெசல்யூஷன். ஓகே, ஸோ ரெசல்யூஷன் நீங்கள் 300லேருந்து ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 300 வில் கிவ் யூ த பெட்டர் குவாலிட்டி. ஓகே, ப்ரிவியூ வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கணுமா இல்லை டிராஃப்டாக இருக்கணுமா, ஸோ இதெல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கலர் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் கிவிங் ஓகே. ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா மெனூஸ் 4 இருந்தது இப்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு, ஓகே, எடிட் மெனு, வியூ, லே அவுட், ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அது மாதிரி செவரல் எடிட்டபிள் மெனூஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ. ஓகே, நியூ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஓகே, ஸோ ஓப்பன் ரீசென்ட்டு, ஸோ அதெல்லாம் இருக்கும். சேவ், பிரிண்ட்டு, ஓகே, ஸோ ரீடு, காப்பி, பேஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்னாப், ஸோ அதெல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்டர்சேஞ்சபிள் டூல். ஓகே, ஸோ இப்போ நான் எது செலக்ட் பண்ணணும் ஸோ அதோடைய செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து இங்கே வரும். பிளேஸ் பண்ணி சென்டராக யூ வில் கெட். ஓகே, ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃப்ரீ எம்டி ஏரியாவில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய அவுட்புட்டில் வராது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் வித்தின் திஸ் ஒர்க் ஏரியா. இந்த ஒர்க் ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். கலர் மட்டும் ஜஸ்ட் க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அந்த லேயர்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணாலும் அந்த எல்லா பேஜஸும் இந்த இடத்துல வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நான் அந்த ப்ராஜெக்ட்டை நான் இப்போ சேவ் பண்ணி நான் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட். ஓகே, Ctrl+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட். ஓகே, ஸோ ஜஸ்ட் கலர் சேஞ்சிங்காக பண்ணுறேன். ஓகே, ஸோ Ctrl+D அகைன்.
ஸோ கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு I'm going to change the color. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு எனக்கு ப்ராஜெக்டாக நான் சேவ் பண்ணணும். ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இது கூட நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு ஓகே, இது கூட நான் டீட்டெயில் சேவ் பண்ண போகிறேன். சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தோன்னே எங்கே சேவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 7 இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே காமிக்கும், ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் டெஸ்க்டாப்பில் போய் சேவ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஃபைல் நேம். ஓகே, ஸோ ஃபைல் நேமில் ப்ராஜெக்ட் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். PROJECT ப்ராஜெக்ட் -1. ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டைப்பாக சேவ் பண்ணோம். CDR வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃபால்ட் சேவர். ஓகே, ஸோ CDR கோரல்ரா ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா கோரல்ரா ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். என்ன டைட்டில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். கலர். ஓகே, கலர் பார், BAR கலர் பார் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ டைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கலர் பார் என்னென்ன கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எல்லோ, க்ரீன் அண்ட் பிங்க் கொடுத்துக்கலாம். எல்லோ, க்ரீன் அண்ட் பிங்க். ஓகே, ஸோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக இதை நான் சேவ் பண்ணி அடுத்த வாட்டி நான் ஓப்பன் பண்ணதும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு க்ளீனாக வரும். ஓகே, ஸோ என்ன கலர் ப்ரொஃபைலில் இருக்குது. ஓகே, ஸோ எம்பேடடாக இருக்குமா அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்ஷன். ஓகே, ஸோ இந்த வெர்ஷன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு லோவர் வெர்ஷனாக சேவ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நான் ரீசெண்ட் வெர்ஷனில் 18ல் நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு ப்ராஜெக்டை. ஓகே, ப்ராஜெக்டை நான் ஒர்க் பண்ணிவிட்டு அது வந்து நான் பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன். ஓகே, கோரல்ரா ஃபைலாகவே நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் ஷாப்பில் வந்து அவங்கக்கிட்ட 18 வெர்ஷன் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட லோவர் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லோவர் வெர்ஷன்ஸ்க்கு நீங்கள் மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். மாற்றி சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஹையர் வெர்ஷனில் பண்ணதை நீங்கள் லோவர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண முடியாது. பட் ஆனால் லோவர் வெர்ஷனில் பண்ணதை நீங்கள் ஹையர் வெர்ஷனில் ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். சரியா? ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ எடிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அது செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ப்ரெசன்டேஷன் எக்ஸ்சேஞ்சாக வேணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் எக்ஸ்சேஞ்சாக கொடுத்துக்கலாம். யூஸ் பிட்மேப் கம்ப்ரெஷன் கண்டிப்பாக வேணும்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சேவ் டெக்ஸ்சர் வித் த ஃபைல். ஓகே, இல்லாட்டி ரீபில்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூட் சேவ் பிளெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூட்ஸ் வித் த ஃபைல். ஸோ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா ரீபில்ட் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம் வென் ஓப்பனிங். சரியா? ஸோ ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா பிளெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூட் வென் ஓப்பனிங் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து நான் இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளேல இந்த ஐகான்லேயே வந்து நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது க்ளீனாக தெரியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணி வச்சிங்களோ எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் என்ன ஃபைல் அப்படின்னு இருக்கும். அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா டைட்டில் என்ன டைட்டிலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். வெர்ஷன் நான் என்ன வெர்ஷனில் நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் கவுண்ட் 3, ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்கிள், ஃபில் வந்து யூனிஃபார்ம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஃபைல் நேம்ஸு. ஓகே, ஸோ எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது, எவ்வளோ ஃபைல் சைஸு எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷனை அழகாக நீங்கள் ஒரு ஃபைல் கூட டாக்குமெண்ட் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் நான் வந்து என்னுடைய கோரல்ரா ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்
ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர் எங்க இருக்கும் அப்படின்னா, ஓகே, டு யுவர் ரைட் கார்னர் உங்களுடைய ஸ்கிரீன்ல ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இங்க என்னென்ன கிரியேட் பண்றீங்களோ, ஓகே, ஸோ என்னென்னலாம் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ எல்லாமே இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல காமிக்கும். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல லேயர் மாதிரி உங்களுக்கு ஒன்னு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ லேயர்ஸ் வந்து நீங்க ஒன்னொன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ஓவர்லே ஆகாது, பட் இங்க பாத்தீங்கன்னா லே ஆகும். பட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி லேயர்ல உங்களுக்கு ஆர்டர் வைஸா இங்க மாறும். சரியா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட் ஹியர். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி வரும். சரியா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் கலர்ல இருக்கோ, என்ன ஃபில்ல இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். சரி, இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜரை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேனேஜர் இருக்கு. நான் இதை வந்து ஹைட் பண்றேன். ஓகே, ஆப்ஜெக்ட் மேனேஜரை ஹைட் பண்றேன். சின்ன ஐகான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். சரியா? இப்போ இது கூட இப்போ ஹின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் டாக்கர்ஸ். ஓகே, ஸோ அந்த டாக்கர்ஸ்குள்ள போயிட்டு ஜஸ்ட் செக் இட் அவுட் ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹின்ஸ்க்கு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஹின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படின்றது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹின்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜர். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டாக்கர்ஸ்ல என்னென்ன தேவைப்படுதோ, என்னென்னலாம் ஒர்க் பண்ண போறீங்களோ ஈஸியா அதை செலக்ட் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ட் பிளஸ் என்டர் இதுக்கும் சில ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஈஸியா நீங்க ஓப்பன் பண்ணி சைட்ல வச்சுக்கிறது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ ஒர்க் பண்ணும்போது நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஷோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை எடுத்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அக்ராஸ் த லேயர். இது வந்து எப்பயுமே ஆன்ல இருக்கும் டிஃபால்ட்டா. எதுக்காக அப்படின்னா ஈஸியா நம்ம அந்த ஆர்டரை வந்து நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லேயர் மேனேஜர் வியூ. ஓகே, ஸோ ஆல் பேஜஸ் இல்லாட்டி கரண்ட் பேஜ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா லேயர் மேனேஜர் வியூல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, ஆல் பேஜ் லேயர்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அது ஆர்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் குட் வித் த லேயர்ஸ் அப்படின்னா நீங்க இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜரை நீங்க மாடிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா பேஜ் 1 அண்ட் மாஸ்டர் பேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றது காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துக்கலாம். நியூ லேயர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நியூ மாஸ்டர் லேயர் ஆல் பேஜஸ் வேணா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆட் பேஜஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லாட்டி ஈவன் பேஜஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஷோ பேஜஸ் ஸோ எல்லாமே நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சின்ன ஆரோ இருக்குல்ல. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல அந்த சின்ன ஆரோவை செலக்ட் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ see that நியூ லேயரை நீங்க இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் கிரியேட் ஆல் மாஸ்டர் லேயர். ஓகே, நியூ லேயர்ல மாஸ்டர் லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் லேயர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 3 ஸோ அப்படி ஜம்ப் ஆகி ஆட் லேயர்ஸ்ல கிரியேட் ஆகும். சரியா? இங்க செகண்ட் நம்மளுக்கு 2 இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு ஈவன் இது வந்து தெரியல. சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து 3 லேயர் கொடுத்துருக்கேன். இது பேஜ் நம்பர் 1. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 2 ஆட் பண்ணிட்டு ஓகே பார்க்கலாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஐகான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐகான் இந்த கீழே தட் இஸ் டு யுவர் லெஃப்ட் உங்களுடைய இந்த ஒர்க் ஏரியால பாத்தீங்கன்னா கீழே டு யுவர் லெஃப்ட் பாட்டம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேஜ் 1 பேஜோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் இங்க இருக்கும். எப்படி ஆட் பண்றது. ஓகே, ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ பேஜ் எப்படி வந்து நம்ம ஒன்னொன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கறது அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இதுல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஐகானை நான் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜுக்கு முன்னாடி ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஐகானை செலக்ட் பண்ண அப்படின்னா பேஜுக்கு அப்புறம்
இன்னொரு பேஜ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேஜ் 1ல இங்கே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் 1ல தான் வந்து என்ன பண்ணோம், 3 பார்ஸ் போட்டிருந்தோம். ஓகே, 3 ரெக்டாங்கிள் போட்டு அது கலர் பண்ணியிருந்தோம். இங்கே பேஜ் பிஃபோர், ஆட் பேஜ் பிஃபோர் அப்படின்னு கொடுத்தோடனே ஸோ என்னுடைய பேஜ் வந்து செகண்ட் பேஜுக்கு ஜம்ப் ஆகிடும். ஸோ செகண்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த பாக்ஸஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ பேஜ் ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேஜ் ஆஃப்டர்னு பார்த்தோன்னே எனக்கு செகண்ட் பேஜுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இது இப்போ செகண்ட் பேஜ் கிரியேட் பண்ணோன்னே இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவ்ல வந்துடுச்சு. நியூ மாஸ்டர் லேயர் ஈவன் பேஜஸ் அப்படின்னு எனக்கு ஆக்டிவ்ல வந்துருச்சு. ஸோ ஈஸியாக நான் மாஸ்டர் லேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஈவன் பேஜஸ்க்கு நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ பேஜ் 3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எம்டி லேயரா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்றேன். சரியா? ஸோ ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றோம். ஸோ இப்போ இது நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ரெக்டாங்கிள் இந்த லேயருக்கு ஆட் ஆயிருக்கு. சரியா? பேஜ் நம்பர் 2 ஓப்பன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இங்க ஆட் ஆயிருக்கு. சரியா? ஸோ ஈஸியா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இங்க கொண்டு வர நினைச்சுக்கலாம். ஸோ ஈஸியா நீங்க கொண்டு வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜ் 2ல அந்த லேயர் மட்டும் இங்க இல்லை, அந்த ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் இங்க இல்லை. ஈஸியா நீங்க பேஜ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? பேஜ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஐம் கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பேஜ் 2ல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட் ஆயிடும். சரியா? குரூப்பாக வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஓகே, கோ பேக் டு மை செகண்ட் லேயர். ஓகே, செகண்ட் லேயரில் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பேஜ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லேயரையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்கள் ஈஸியாக பேஜ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஐ மாதிரி இருக்கு. ஸோ ஐ கம் பேக் ஹியர். ஓகே, லேயர் 1ல ஐ மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் நான் இப்போ ஒர்க் பண்ணல, செகண்ட் லேயரில் ஒர்க் பண்ணுறதுனால இது கொடுக்குறேன். இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேஜ் மேலே செலக்ட் பண்ணிட்டு டெலிட். ஓகே, ஸோ இந்த செகண்ட் பேஜையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூ சி தட் நான் ஒரு பேஜ் நான் டெலிட் பண்ண போது எப்படி நேம் மாறுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே வரேன். ஆப்ஜெக்ட் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஐகான் இருக்கு. ஐ ஐகான் எதுக்காக அப்படின்னா ஷோ அண்ட் ஹைட். ஓகே, கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்துருச்சு. ஸோ ஹைட் ஆயிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. ஓகே, ஷோ ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள். ஓகே, பிரிண்டிங் எனேபிள் ஆர் பிரிண்ட் வேணாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கேன்சல் இட். இதில் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வராது. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வராது. எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ இல்லாட்டி எந்த லேயரில் இருக்கோ ஸோ அந்த லேயர் உங்களுக்கு வந்து வராது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாக் லேயர்ஸ். ஓகே, ஸோ லாக்னு கொடுத்துட்டா யூ கான் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாலும் உங்களால் அதை செலக்ட் பண்ண முடியாது. இந்த லாக் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இது எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்போ இது கீழே எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து மேலே இருந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ லாக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஈஸியாக நீங்கள் அதை லாக் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறத மட்டும் நான் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த விஷயத்துக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர் லேயர்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஒரு பேஜில் நீங்கள் வந்து லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூ லேயர்னு கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் 2 அப்படின்றது உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ரெக்டாங்கிள் போட்டு இப்போ ஒரு ஆஷ் கலர் கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் அந்த லாக் லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இல்லாட்டி நான் இந்த பிங்கை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? இல்லாட்டி இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகே, நடுவில் இருக்கு.
ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் ஆகுது. இப்போ எனக்கு இதை மட்டும் செலக்ட் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். காம்ப்ளிகேட்டட் இமேஜ் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸி. ஓகே, காம்ப்ளிகேட்டட் இமேஜா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா விண்டோஸ் செலக்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகுது. இந்த லேயரை லாக் பண்றேன். ஓகே, லாக் பண்ணிட்டு இப்போ விண்டோஸ் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியா எனக்கு இதை மட்டும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேஜஸ்குள்ள போவோம். ஒரு பேஜஸ்குள்ள எத்தனை லேயர்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸ், ஒரு கலெக்டிவ் ஃபைல்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கோ இல்லாட்டி ஒரு புக் மாதிரி கிரியேட் பண்றதுக்கோ, ஸோ ஒரு ஃபுல் ப்ரௌசர்ஸ் மாதிரி கிரியேட் பண்றதுக்கோ, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜஸ்ல ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே டெலீட் பண்ணிட்டு பேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, பேஜஸ் அப்படின்றது ஒரு சூப்பர்பான ஒரு ஆப்ஷன் இன் கோரல்ரா. ஓகே, ஸோ பேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேஜ் நம்ம ஆட் பண்றோம். லே அவுட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெனுஸ்ல லே அவுட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட் பேஜ். ஓகே, ஸோ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பேஜோட செட்டப் வரும். இன்சர்ட் பேஜ், நம்பர் ஆஃப் பேஜஸ் 3 பேஜஸ் இல்லாட்டி 4 பேஜஸ் வேணும்னா இங்க கொடுத்துக்கலாம். ஆஃப்டரா பிஃபோரா. ஓகே, ஸோ ஆஃப்டரா பிஃபோரா அப்படின்றத இந்த இடத்துல நீங்க டினோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் பேஜ் எத்தனை அப்படின்றத இங்க காமிக்கும். அண்ட் பேஜ் சைஸை நீங்க மாத்தி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம கிரியேட் பண்ண சைஸ் இல்லாம வேற ஏதாவது சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் ஆல்சோ லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா அப்படின்றத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு போர்ட்ரேட்டா இருக்கு. செகண்ட் பேஜ் நான் லேண்ட்ஸ்கேப்ல இருந்து கொடுத்துருக்கேன். இங்க வந்து 2 பேஜஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? 2 பேஜஸ் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டா இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா யூ see this here. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து போர்ட்ரேட்டாகவும், செகண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாகவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லே அவுட்குள்ள போறேன். டூப்ளிகேட் பேஜ். ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்துக்குமே நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ரெக்டாங்கிள் போட்டு எல்லாத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல போயிட்டு ஜஸ்ட் செக் இட் அவுட். இங்க வந்து ஆரஞ்சு. ஓகே, ஸோ இதுல நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக். ஓகே, ஜஸ்ட் ரீநேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்கும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கும் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஆரஞ்ச், ORANGE, ஆரஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கு. ரைட்? ஓகே, ஸோ இந்த 3 லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், அண்ட் தேர்ட் ஒன் லேண்ட்ஸ்கேப். ஓகே, ஸோ இப்போ லே அவுட்குள்ள போறேன். லே அவுட்குள்ள போயிட்டு எனக்கு இந்த லே அவுட் வந்து இந்த ஒரு பேஜ் வந்து டூப்ளிகேட் வேணும்னா ஐ கேன் ஈஸிலி டூப்ளிகேட் இட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வரேன். ஓகே, ஸோ ஸ்கை ப்ளூ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு பேஜா நான் கிளிக் பண்ண வேணாம். ஸோ அதே வந்து நான் கிளிக் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு 10 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாரை தாண்டி வெளில போயிருச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஐகான். ஓகே, ஸோ ஒரு பேஜா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும், இது வந்து லாஸ்ட் பேஜுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஐகான் மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிஃபோர். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் அண்ட் செகண்டுக்கு நடுவில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும்னா பேஜ் பிஃபோர். ஓகே, ஸோ தேர்டுக்கு நடுவில் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஃபோர்த்தாக மாறிடுச்சு. ஓகே, ஃபோர்த் பேஜாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆஃப்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபோர்த்துக்கு ஆஃப்டர் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஐகான். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பேஜ் ஆஃப்டரை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் 5 மாறிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பேஜ் நம்பர் எடுத்துக்கும். ரொம்ப ஈஸி. இதை டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த பேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேஅவுட் மெனுல போயிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எந்த பேஜ் நம்பர் கேட்கும், ஸோ அதை டெலிட் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதை தேர்ட் பேஜும் செலக்ட் பண்ணி லேஅவுட்ல டெலிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதை ரீநேம் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. லேஅவுட்ல போய் கூட நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம்.
ஓகே, ரொம்ப ஈஸியா நீங்க பேஜஸ் ஆடும் டெலீட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோ டு பேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ கோ டு பேஜ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா பேஜ் நம்பர் 1க்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜம்ப் ஆயிடும். சரியா, இதுல யூ ஹாவ் பேஜ் செட்டப். ஓகே, ஸோ பேஜ் செட்டப்புக்குள்ள போயிட்டு நீங்க திருப்பியும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய பேஜ் சைஸ் ஓகே அண்ட் ஆல்சோ வித் ஹைட் எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம், இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதோட ரெசல்யூஷன் ப்ளீட் எத்தனை உங்களுக்கு வேணுமோ ஸோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க இதை ஈஸியா பேஜ் செட்டப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மாறிடும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஜஸையும் நீங்க இப்போ நான் வந்து பார்க்கணும், ஒரு பேஜஸையும் நான் கிளிக் பண்ணி தான் பார்க்க முடியுது அப்படின்னா எனக்கு எல்லா பேஜஸையும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஆட் 2 more pages. ஓகே, 2 பேஜஸ் ஆட் பண்றேன். 2 பேஜஸ் ஆட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ 4ல போயிட்டு ஐம் கோயிங் டு ஆட் திஸ் கலர். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 5 பேஜஸையும் நான் ஒரே வாட்டி பார்க்கணும். எப்படி பார்க்கறது அப்படின்னா ஜஸ்ட் கோ டு வியூ. ஓகே, வியூ மெனுல போயிட்டு கீழே வந்தீங்கன்னா யூ சி பேஜ் சார்ட்டர் வியூ அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூ சி தட் நான் எல்லா லேயருமே நல்லா பார்க்க முடியுது, எல்லா பேஜஸுமே பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, பேஜ் நம்பர் 4 and 5. ஓகே, ஸோ நீங்க எத்தனை பேஜஸ் நீங்க ஆட் பண்ணியிருந்தாலும் சரி எல்லா பேஜஸுமே உங்களால பார்க்க முடியும். ஈஸியா நீங்க பார்த்து மாத்திக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிளாவே நீங்க பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஆல் பேஜஸ் வியூ இங்க இருக்கும். சரியா, ஸோ ஏதாவது ஒரு பேஜுக்கு நான் போகணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடும். சரியா, திருப்பி வியூக்குள்ள போறேன் அண்ட் ஆல்சோ பேஜ் ஷார்ட்டர் வியூ. ஓகே, இப்போ நான் டூப்ளிகேட் எடுக்க போறேன். இந்த லேயரை நான் டூப்ளிகேட் எடுக்க போறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேஜ் இதுல காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால இந்த டூப்ளிகேட் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்ல போயிட்டு டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்க பிஃபோரா ஆஃப்டரா அப்படின்னு கேட்கும். சரியா, ஸோ பிஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரும். ஓகே, ஸோ இங்க வந்து கலர், காப்பி லேயர் அண்ட் தேர் கண்டென்ட்ஸ் இல்லாட்டி காப்பி லேயர் ஒன்லி அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd பேஜ் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் ஒன்லின்னு கொடுக்காததுனால யூ சி there is nothing here. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் லேயர் வித் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் 4ம் பேஜ் 5ம் ஒரே மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ஏதாவது டெலிட் பண்ணா செலக்ட் தட் பேஜ், டெலிட். ஓகே, ஸோ 4th லேயர் இதே மாதிரி 3rடையும் நான் டெலிட் பண்றேன், டெலிட். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க டெலிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ திருப்பி ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு போகணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஈஸியா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு நீங்க போயிடுவீங்க. ஓகேவா, ஸோ ஈஸியா இங்க ஷிஃப்ட் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்டியும் லேயர் போய் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஓரியன்ட். ஓகே, இங்க போர்ட்ரேட் இருக்கு. ஸோ இதை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பா மாத்தணும்னா சுவிட்ச் பேஜ் ஓரியன்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சிம்பிளாவே அது மாறிடும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஐகான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஐகானை இது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சுவிட்ச் இன் சுவிட்ச் அவுட் நீங்க பண்ணிக்கலாம். சரியா, ஸோ லேண்ட்ஸ்கேப் மாத்திக்கலாம், போர்ட்ரேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸோ எவ்ரி பேஜஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பரிங். ஓகே, ஸோ பேஜ் நம்பரிங் போயிட்டு ஸோ ஸ்டார்ட் அட் நம்பர் 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் அட் நம்பர் 1. ஓகே, பேஜ் நம்பர் உங்களுக்கு நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இல்ல ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை பேஜ் 4 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் 4ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்க பேஜ் நம்பரிங் கொடுக்கும்போது இட் இஸ் நாட் ஷோயிங் இட் ஹியர் பிகாஸ் நம்ம பேஜ் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, லே அவுட்ல போயிட்டு இன்சர்ட் பேஜ் நம்பர். ஓகே, ஸோ ஆன் ஆக்டிவ் லேயர் அப்படின்னா இந்த ஆக்டிவ் லேயருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் வரும். ஓகே, ஜஸ்ட் கிவ் ஆக்டிவ் லேயர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் பேஜுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நம்பரிங் இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஷோ திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ரவுண்டட் டெக்ஸ்டாக வேணும், இல்லாட்டி இந்த டெக்ஸ்டாக வேணும். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸ்கிரிப்டடாக வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட சைஸஸ், போல்ட்னஸ், ஓகே, அண்டர்லைன் பண்ணி வேணுமா, ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிட்டு ஓகே லே அவுட்டில் இன்சர்ட் பேஜ் நம்பர் ஓகே ஆன் ஆல் பேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆன் ஆல் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் நம்பர் 1 அப்படின்னு இருக்கு, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் அண்ட் ஃபிஃப்த் பேஜ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். இப்போ நான் வந்து இந்த நம்பரை வந்து மாற்ற போகிறேன். சரியா, லே அவுட் பேஜ் நம்பர் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் அட் நம்பர். எனக்கு வந்து 2 பேஜஸ் வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் அட் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்தா இந்த ஃபைல் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. சரியா, ஸோ லே அவுட்டில் போயிட்டு பேஜ் நம்பரிங்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டராக வேணுமா, இல்லாட்டி உங்களுக்கு ஏபிசிடியாக வேணுமா, ஸோ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இது வந்து இருக்குது. ஏபிசிடி வேணும்னா ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு உங்களுக்கு பேஜ் நம்பரிங் வரும். ஓகேவா, ஸோ அப்படி இல்லைன்னா லே அவுட்குள்ளே போயிட்டு பேஜ் நம்பரிங்கில் போயிட்டு 1 2 3 கொடுத்துக்கோங்க. சரியா, உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பெருசு பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் ஆன் டாப் ஆஃப் த டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ல நான் மேலே வச்சிருக்கேன். சரியா, இப்போ போய் செகண்ட் லேயரில் பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸ்லையுமே அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்பரிங் எங்கே கொடுத்துருக்கோமோ ஸோ அதுக்கு ஈஸியாக அலைன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அது ஆர்டராக ஒரே பிளேஸில் இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் ஆட் பேஜஸ்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் சி தட் எல்லாத்துலேயுமே அது உங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சு, எல்லா பேஜஸ்லையுமே டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு ஆட் பேஜஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு லே அவுட். ஓகே, இன்சர்ட் பேஜ் நம்பர் ஆன் ஆல் ஆட் பேஜஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணுறேன், 1 இருக்கு. செகண்ட் பேஜுக்கு போகிறேன், தேர் இஸ் நத்திங் ஹியர். தேர்ட் பேஜுக்கு போகிறேன், பார்த்தீங்கன்னா 3 1 3 மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் பேஜுக்கு போகிறேன், 5 இருக்கும். ஃபோர்த் பேஜுக்கு இல்லை. அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கோ டு த செகண்ட் பேஜ், லே அவுட்டில் போயிட்டு இதில் போனீங்கன்னா ஈவன் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அனதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ லே அவுட்குள்ளே போயிட்டு நம்ம பேஜில் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் செட்டப். ஓகே, ஸோ எந்த பேஜ் நம்பர்ஸ் சைஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ வித் அண்ட் ஹைட், ரெண்டரிங் ரெசல்யூஷன் அண்ட் ஆல்சோ ப்ளீட் கொடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ பேஜோட பேக்ரவுண்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சாலிட் கலர்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஏதாவது கலர்டாக வேணும்னா கேன் ஜஸ்ட் யூஸ் ரெட் கலர், ஜஸ்ட் கிவ் ஓகே. பார்த்தீங்கன்னா யூசி நம்மளுக்கு பேஜ் பேக்ரவுண்டில் ரெட் கலரில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு திஸ், உங்களுக்கு பேஜ் பேக்ரவுண்டில் நோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுவே உங்களுக்கு பிட் மேப் வேணா ஜஸ்ட் கோ ஃபார் ப்ரௌஸ். ஓகே, பிட் மேப்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சரியா, ஸோ பேஜ் நம்பரில் பேஜ் பேக்ரவுண்டில் நோ பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் விச் இஸ் சிம்பிள் டு வியூ. எந்த ஆப்ஜெக்ட் போட்டாலும் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு இந்த எம்டி லேயரோ இல்லாட்டி எம்டி பேஜோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். சரியா, ஸோ பேஜஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் அலைன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட் மேனேஜர் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ டாக்கர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன டாக்கர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் மேனேஜரில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வியூவில் போயிட்டு நம்ம பேஜ் சார்ட்டர் எப்படி நம்ம பார்க்கலாம், இதில் எப்படி வந்து டூப்ளிகேட் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ எப்படி வந்து நம்ம அதை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் இட், மேக் இட் ஸ்மாலர், ஓகே, ஆர் பிகர் ஆர் மோர் பிகர். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ நார்மல் வியூக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே இந்த சாப்டரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த
பார்த்த எல்லா விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.